ஒரு வழியா தேர்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு வாங்கியாச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அட போங்க சார், எவ்வளவோ கட் ஆஃப் கம்மியானாலும் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ நிறைய மாணவர்களுக்கு உண்மையான ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். மிகப்பெரிய லெவலில் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா கணிப்புகள்லாம் நடத்துகிறோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு, எல்லாத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. குறிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலெல்லாம் 420 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரவுண்டில் 201 மார்க்காக அது மாறி இருக்கு. வாட் இஸ் மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு நேத்தையிலேருந்து இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கலாம், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சில பேர் இவ்வளோ கட் ஆஃப் எப்படி குறைஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சார் பணம் கட்டுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை சார், எவ்வளோ லட்சம் சார் நான் கொடுக்குறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சம் சார் அப்படின்ட்டு சில பேர் வேணான்ட்டு கூட விட்டுருக்கலாம். அட போங்க சார், இன்னும் ஒரு 5 மாதத்தில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 25 ஞாயிற்றுக்கிழமை தான், 26வது ஞாயிற்றுக்கிழமை மே 3ஆம் தேதி நீட் யூஜி 2026 எக்ஸாம் நடக்க போகுது. அதில் போய் பார்த்துக்கலாம், ஏன் நம்ம இவ்வளோ பணத்தை போய் கொட்ட போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். என்ன நிலவரம்னு பார்க்கலாம். உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் இப்போ தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க உறுதியாக காலேஜில் ஜாயின் பண்ணியே ஆகணும், எனக்கு பிடிக்கல நான் சேர முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனமாக கேட்டுங்க, நீங்கள் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், 10 லட்சம் ரூபா அபராதமாக நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஸ்டே வேக்கன்சி வேறு இருக்குது. ஸ்டே வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே வரணும்னா, அதாவது எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சமும் அதே போல் பிடிஎஸ்க்கு 2 லட்சமும் பே பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய பேர் சீட்டை வாங்கியிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன். சரி, இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம வந்து க்ளோசிங் கட் ஆஃபை கடகடன்னு பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு 7.5 எல்லாமே பார்த்துருவோம். அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 533 மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் விழுப்புரத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 506 மார்க்குக்கு நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 502 மார்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 494 மார்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 434 மார்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு தூத்துக்குடி கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. அங்கே க்ளோசிங் மார்க், நீட் மார்க்கு, ரேங்க்கும் போட்டிருக்கேன், ஒன்றுக்கும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப் ஓசிக்கு 494 மார்க்குக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 467 மார்க்குக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 467 மார்க்குக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 461 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 402 மார்க்குக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 352 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 364 மார்க்குக்கு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் ஓசிக்கு 468 மார்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் வந்து, அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 456 மார்க்குக்கு தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 458க்கு அதே தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. இப்போ ஒரு புதுசாக பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்துச்சுல, அங்கே தான் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 452 மார்க்குக்கு தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 391 மார்க்குக்கு தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 343 மார்க்குக்கு தக்சசிலால தான். நிறையா பேருக்கு தக்சசிலால ஒரு 100 சீட்டு உள்ள வந்துருச்சு. அதனால வந்து நிறைய பேருக்கு இதில் தான் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 344 மார்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து க்ளோசிங்கான கடைசி கிடைச்ச, அதாவது மார்க்கு, ரேங்க்கு எல்லாமே போட்டிருக்கேன் காலேஜையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து எம்பிபிஎஸ்ல 7.5 ரிசர்வேஷன், ₹1 கூட பே பண்ணாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 433 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 407 மார்க்குக்கு தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. அது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி புதுசாக வந்தனால நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆயிருச்சு. பிசிஎம்முக்கு 411 மார்க்குக்கு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 423 மார்க்குக்கு தக்சசிலால சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சியில் 393 மார்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 393 மார்க்குக்கு தனலட்சுமி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 411 மார்க்குக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. அது 7.5 ரிசர்வேஷன். அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தாங்க மிகப்பெரிய மிராக்கள். நான் நினச்சி கூட பார்க்க முடியல, இவ்வளோ பேர் பணம் கட்ட முடியாமல் இருக்காங்களாங்கிறத நம்ம இது மூலியமாக பார்த்துக்கலாம். ஏன்னா 420 கட் ஆஃபாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 201 மார்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு அலாட் ஆயிருக்கு. என்ஆர்ஐக்கு 105 மார்க்குக்கு சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு.
கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 மார்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு மெடிக்கல் மிஷனில். அதனால நீங்கள் அதை பார்த்துக்குங்க, தெளிவாக போட்டிருக்கேன். அதே போல் தெலுங்கு மைனாரிட்டிக்கு 114 மார்க்குக்கு அருணை மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. மலையாளம் மைனாரிட்டிக்கு 116 மார்க்குக்கு ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. இதில் தெளிவாக பார்க்க வேண்டியது, நமக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு 285 மார்க்குக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னை மெடிக்கல் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால அலாட் ஆயிருக்கு. அப்படியே அடுத்து இப்போ எம்பிபிஎஸ்லாம் பார்த்தாச்சு. பிடிஎஸ்ஸை பார்க்க போனோம்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 496 மார்க்குக்கு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 479 மார்க்குக்கு கடலூர் டெண்டல் காலேஜில் வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 479 மார்க்குக்கு டெண்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 480 மார்க்குக்கு புதுக்கோட்டை டெண்டல் காலேஜ்லாம் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 398 மார்க்குக்கு கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் கடலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 354 மார்க்குக்கு புதுக்கோட்டை கவர்மெண்ட் டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 380 மார்க்குக்கு கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் சீட் அலாட் ஆயிருக்கு. அப்படியே பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 பிரைவேட் காலேஜில் கட் ஆஃபை பார்க்க போயில ஓசிக்கு 421 மார்க்குக்கு கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் டெண்டல் காலேஜ் வந்து திருச்செங்கோலில் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 221 மார்க்குக்கு பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 240 மார்க்குக்கு பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 196 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன்ல சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெண்டல் காலேஜில் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 298 மார்க்குக்கு பிரியதர்ஷினி டெண்டல் காலேஜில் வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 264 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன் டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 218 மார்க்குக்கு பெஸ்ட் டெண்டல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் சீட் அலாட் ஆயிருக்கு. இது வந்து டெண்டலுக்கு. அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஸ்ல 7.5 ரிசர்வேஷனில் பார்க்கல பிசிக்கு 373 மார்க்குக்கு அதாவது வந்து ராஜாஸ் டெண்டல் காலேஜில் வந்து சீட் அலாட் ஆயிருக்கு திருநெல்வேலியில். பிசிஎம்முக்கு 380 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஸ் டெண்டல் காலேஜ்லாம் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல் எம்பிசிக்கு 378 மார்க்குக்கு ஸ்ரீ மூகாம்பிகை டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 371 மார்க்குக்கு ஆர்பிஎஸ் டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 364 மார்க்குக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெண்டல் காலேஜ் சென்னையில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 356 மார்க்குக்கு மாதா டெண்டல் காலேஜில் குன்றத்தூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெண்டலில் வந்து பிடிஎஸ்ல வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, அதாவது 141 மார்க்குக்கு போன ரவுண்டில் 241 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 100 மார்க் வந்து நமக்கு ரொம்ப பின்னாடி வந்துருச்சு. ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் டெண்டல் சயின்ஸ் வந்து கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 105 மார்க்குக்கு சிஎஸ்ஐ டெண்டல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டிக்கு 125 மார்க்குக்கு அதாவது ராகாஸ் டெண்டல் காலேஜ் சென்னையில் சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரங்க. அதனால மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, செக்யூரிட்டி டெபாசிட் யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாரெல்லாம் அந்த 30,000 ரூபாய் 1 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க முன்னாடியே, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் பண்ணலை. இந்த பணமெல்லாம் நமக்கு எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது, ஸ்ட்ரே வேகன்சி இருக்குது, எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பணம் திரும்பி வரும். அது நீங்கள் கரெக்டாக ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு 2 ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. நீங்கள் சீட்டு கிடச்சி போயிருக்கலாம், போகாமல் போகலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் 3rd ரவுண்ட்லேருந்து மிராக்கிள் பண்ண முடியாது, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். 3rd ரவுண்டில் இப்போ கிடைச்சவங்க உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா நீங்கள் போகாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். நீங்கள் பே பண்ண 1 லட்சம், நீங்கள் பே பண்ண அந்த கவர்மெண்ட் கோட்டான 30,000 அது உங்களுக்கு வராது ரிட்டன். ஸோ இல்லை சார் எனக்கு இன்னும் சீட்டே இல்லை சார், நீங்கள் வேறு சார் சீட்டே கிடைக்காம இருக்குது சார் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சமோ பிடிஎஸ்க்கு 2 லட்சமோ நீங்கள் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனிச்சுன்னா நீங்கள் அங்கேயும் எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் 10 லட்ச ரூபா அபராதம் கட்டணும். இப்போயுமே நீங்கள் 3rd ரவுண்டில் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா 10 லட்ச ரூபா அபராதம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ ஆல் இந்தியா கோட்டாவோட ஸ்ட்ரே வேகன்சியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அட போங்க சார், முடிஞ்சு போச்சு சார் கவுன்சிலிங். நான் இந்த மாதிரி வந்து அடுத்த ரவுண்டு இல்லை அடுத்த வருஷத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு 25 ஞாயிற்றுக்கிழமை தான், 26வது ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம். ஸோ சில பேர் போராடி பார்த்துருக்கலாம், சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமையும் போயிருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் கால் பண்ணாங்க, பேசினாங்க. சார் ஐயா ஏன் சார் கேட்குறீங்க, நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துட்டேன் சார், அங்கே போகாமல் இங்கே இருந்திருக்கலாமோ, இங்கே இவ்வளோ கம்மியாகும்னு தெரியல சார், கொஞ்சம் நான் சேவ் பண்ணியிருக்கலாம் சார் பணத்தை
அப்படின்லாம் நிறைய பேர் நமக்கு கால் மூலியமாக சொல்கிறாங்க. சில பேர் சீட்டு கிடைச்சவங்க, சார் எனக்கு பிடிக்கல சார், போக விரும்பல சார், எம்பிபிஎஸ் கிடைச்சிச்சு போக விருப்பம் இல்லை சார், இந்த 15 லட்ச ரூபா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் தர்றாங்கன்னு சொன்னாங்க சார், ஆனால் பயமாக இருக்குது சார், காலேஜுக்கு போனால் 10 லட்சம் கேட்பாங்கன்னு பயமாக இருக்குது சார், என்ன சார் இது அப்படின்லாம் இருக்காங்க. சில பேர் சீட்டு கிடைச்சவங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 8ஆம் தேதி வரைக்கும், நமக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா லெவலில் 3 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இப்போ 3 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 3 ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜ் சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆல் இந்தியா கோட்டாவோட ஜாயின் பண்ண லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து தெரியும், 3rd ரவுண்டு வரைக்கும் இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனல் ரவுண்டுக்கு வர முடியாது. ஸ்ட்ரே வேக்கன்சி, சீட்டே கிடைக்கல அப்படிங்கிறவங்க வரலாம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுத்துருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, பாய்.